நம்ம ஈழத்தமிழர்களை நம்மளோட உறவுகளை அந்த பகுதியில் போர் நடந்ததால் அங்கிருந்து இப்போ அந்த பகுதியில் செம்மணின்ற பகுதியில் இருந்து மனித உடல்களை புதைகுடியிலிருந்து மனித உடல்களை வெளியே எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை ஐநாவில் இனப்படுகொலைன்னு சொல்லி ஐநாவில் இனப்படுகொலைன்னு அங்கீகரிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநிலம் தழுவிய நிர்வாகிகளை அழைச்சி இன்னைக்கு இதை ஒரு கருத்தரங்கமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற நோக்கத்தில் இந்த கருத்தரங்கத்தை இன்னைக்கு தியாக நகரில் இந்த கலையரங்கத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். இதை ஏன் வேல்முருகன் அவர்கள் செய்கிறாரு? தமிழக வாழ்வு கட்சி இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வேற யாரும் பேசுறதுக்கான ஆட்கள் கிடையாது. இதை இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடியது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். இதை இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் வேற யாரும் இதை முன்னெடுக்கிறது கிடையாது. பேசுற ஒருத்தர் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான். தமிழருக்கான வாழ்வியல் அடிப்படை உரிமைகளுக்காக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு ஆளா களத்துல நிற்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். இது இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், 8 வழிச்சாலை, மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், கெயில், அப்புறம் அணு உலை, என்எல்சி, இது மாதிரியான எக்கச்சக்க தமிழர் மீது திணிக்கப்படுற அத்தனை அடிப்படை உரிமை மீறல்களையும் ஆளாக கேட்கறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. வெறுமனா இதை மேடையில் பேசி அறிக்கையாக வெளியிட்டு போகாம ஆளாக களத்துக்கு நின்று அந்த மக்களை இணைஞ்சு மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கான ஆளாக நிற்கிறது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான்.